பழம்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழம்பொரி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோடா மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 நல்லா பழுத்த நேந்திரம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, சோடா மாவு, உப்பு, மஞ்சள் தூள், நாட்டு சர்க்கரை. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு இப்படி கரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காம்பு பகுதியில் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி வால் பகுதியும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த தோலை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பழமாக இருந்தால் தான் இந்த பழம்பொரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காவட்டாக்கியது எடுத்துடாதீங்க. அதே மாதிரி 2 பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்லைசஸாக கட் பண்ணி நீளவாக்கிலையும் போடலாம். என்ன கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா குறுக்க கட் பண்ணி சின்ன சின்னதாகவும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே எடுங்க. இந்த மாதிரி ஒரு பழத்துக்கு 3 அல்லது 4 பழம்பொரி வரும். இதைவே இவ்வளோ மொத்தமாகவும் போடலாம். இதை விட இன்னும் சன்னமாக போடுறவங்களும் போடுவாங்க. சில பேர்த்துக்கு மொத்தமாக இருந்தால் பிடிக்காது. அதனால் இதே மாதிரியே இந்த பழத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள், மேலே வந்துருச்சு அப்படின்னா காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா நான் லோவாகவே வச்சுக்கிட்டேன். இப்போ பழத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று செவந்த மாதிரி இருக்குது. இப்போ திருப்பிக்கலாம். பெரும்பாலும் பழம்பொரி மைதாவில் தான் செய்வாங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திருக்கேன். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது. நல்லா 2 சைடு திருப்பி போட்டுக்குங்க. இப்போ எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்னதாக போட்டால் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாலே போதும். மாவு வெந்தால் போதும், எடுத்துடலாம். இதுக்கு 3 பழம் இருந்திருந்தால் 1 கப்பு மாவுக்கு சரியாக இருந்திருக்கும். நான் 2 பழம் தான் வச்சுருந்தேன். மீதி மாவெல்லாம் இந்த மாதிரி அப்போ மாட்டை ஊற்றியாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று குடித்தா நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரியே மைதாவுக்கு பதிலாக கோதுமையை யூஸ் பண்ணி, நாட்டு சக்கரை கோதுமையை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.